ஸோ பவர் கொரியில என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல பிசிக்ஸ்ன்னு இருக்க ஷீட்டையும் பிசிக்ஸ் பின்னு இருக்க ஷீட்டையும் என்ன பண்ண போறோம், அப்பெண்ட் பண்ண போறோம். அப்பெண்ட் பண்ண போறோம் என்ன அப்படின்னா இந்த பிசிக்ஸ் ஏக்கு கீழே அப்படியே பிசிக்ஸ் பி வந்து நமக்கு மெர்ஜ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ மெர்ஜ்னு வராது, அப்பெண்டுன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த டேட்டாவையும் டேபிள்ல கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நார்மல் ஷீட்ல இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நீங்க டேபிளா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். ஸோ நான் அன்னைக்கு ஒரு தடவை பண்ண ஞாபகம் இருக்கா டேபிள் கன்வெர்ட் பண்றது? ஸோ அந்த மாதிரி டேட்டாவை என்ன பண்ணணும், டேபிள்ல கன்வெர்ட் பண்ணிருக்கும். அப்படி கன்வெர்ட் பண்ணி இருந்தா மட்டும்தான் பவர் கொரியில உங்களால டேட்டாவை கம்பைன் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்க டேட்டா வந்து உங்களுக்கு வந்து டேபிள்ல இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் காட்டாது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், கெட் டேட்டா போயிட்டு பிளாங்க் கொரி வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல பிளாங்க் கொரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளாங்க் கொரியை ஓபன் பண்ணிட்டு எக்ஸல் டாட் கரண்ட் ஒர்க் புக்னு போட்டு நம்ம எடுக்க போறோம். எக்ஸல் டாட் கரண்ட் ஒர்க் புக்னு போட்டீங்கன்னா உங்களோட கரண்ட் ஒர்க் புக்ல எந்த டேட்டா டேபிள்ல கன்வெர்ட் ஆயிருக்கோ அந்த டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட்ல வரும். ஸோ எக்ஸல் டாட் கரண்ட் ஒர்க் புக் போட்டு க்ளோஸ் பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல ஓகே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் ஈக்குவல் டு எக்ஸல் டாட் கரண்ட் ஒர்க் புக் க்ளோஸ் பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் கொடுத்தேன்னா என்னோட டேட்டா டேபிள்ல இருக்கிறது என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு இங்க விசிபிள் ஆகும். ஸோ எனக்கு வந்து 2 ஷீட்ல வந்து டேட்டா வந்து டேபிள்ல இருக்கு. ஸோ அதனால எனக்கு என்ன காட்டுது, 2 டேபிள் காட்டுது. இந்த இடத்துல கண்டென்ட்டுக்கு மேல நமக்கு ஒரு ஐகான் தெரியுதா, இதுதான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா 2 டேபிள் உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுல என்னென்ன காலம் இருக்கு அப்படின்றது காட்டும். நீங்க டைரக்டா எல்லா காலமும் வேணும்னா எல்லா காலமும் செலக்ட்ல வச்சு ஓகே கொடுக்கலாம். இல்லை எனக்கு எதனா ஒரு காலம் தான் வேணும்னா அதையும் நீங்க செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கலாம். ஸோ இந்த கேஸ்ல நமக்கு எல்லா காலமும் வேணும். ஸோ நான் செலெக்ஷன் ஃபுல்லா வச்சுட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே எனக்கு அந்தந்த ஷீட்ல என்ன இருந்ததோ எனக்கு அப்படியே ஃபுல்லா எனக்கு அவுட்புட் இங்க கிடைச்சிருச்சா. 2 ஷீட்ல இருந்ததை டேபிள்ல இருந்ததை நான் ஒரே ஷீட்டா இங்க கன்வெர்ட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த பிசிக்ஸ் ஏன்னு இருக்கிறது ஏல வந்திருக்கும், பின்னு இருக்கிறது பில வந்திருக்கும். ஸோ 2 அவுட்புட்டும் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து டேட்டா இங்க கரெக்டா இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போயிட்டு க்ளோஸ் அண்ட் லோடு கொடுக்குறேன். கொடுத்தோடனே எனக்கு வந்து அப்ளை ஆகி ஸ்கிரீன் க்ளோஸ் ஆகி எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துல பிசிக்ஸ் ஏல இருக்கிறதும் பிசிக்ஸ் பில இருக்கிறதையும் நான் ஒரே ஷீட்குள்ள என்ன பண்ணிட்டேன், அப்பெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணது பவர் கொரி.